வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா அவார்டை தூக்கி எறிந்த சிவம் தூவே. அடுத்து நடந்த அதிர்ச்சி சம்பவம். தல தோனியே காரணம். சிவம் தூவே நிகழ்ச்சி பேட்டி. அதாவது IPL 2024 ஆண்டுக்கான T20 கிரிக்கெட் தொடரில் 7வது லீக் போட்டிகள் குஜராத் அணியை 63 ரன்கள் வித்தியாசத்தில் நம்ம CSK அணி தோற்கடித்து இருக்காங்க. இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் செய்த CSK அணியானது 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 206 ரன்களையும் குவிச்சாங்க. அதிகபட்சமாக நம்ம கேப்டன் ருத்ராஜ் அவர்கள் 46 ரன்களும், ரச்சின் ரவீந்திரா 46 ரன்களும், சிவம் தூவை 51 ரன்கள் எடுக்க குஜராத் சார்பில் அதிகபட்சமாக ரஷீத் கான் 2 விக்கெட்டுகளையும் எடுத்தாரு. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய குஜராத் அணியானது ஆரம்பம் முதலே தடுமாற்றமான பேட்டிங்கை வெளிப்படுத்தி CSKவின் தரமான பந்து வீச்சில் 20 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்களை மட்டும்தான் எடுத்தாங்க. அந்த அணிக்கு அதிகபட்சமாக தமிழக வீரர் சாய் சுதர்சன் மட்டும்தான் 37 ரன்களை எடுத்திருந்தார். அதிகபட்சமாக தீபக் சஹார், முஸ்தபிர் ரஹ்மான், தூசர் தேஷ்பாண்டே ஆகியோர் தலா 2 விக்கெட்டுகளையும் எடுத்தாங்க. இதனால குஜராத்துக்கு எதிராக அதிக ரன்கள் வித்தியாசத்தில் வென்ற அணியாக சாதனை படைத்து இருக்காங்க நம்ம CSK. இதனால புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கும் இருக்காங்க. இந்த வெற்றிக்கு அனைத்து வீரர்களும் முக்கிய பங்காற்றிய போதிலும் பேட்டிங்கில் அதிரடியாக விளையாடிய ஆறுச்சாமி சிவம் தூவை அவர்கள் ஆட்ட நாயகன் விருதையும் வென்றிருக்காரு. RCB, ராஜஸ்தான் போன்ற மற்ற அணிகளில் திணறிய அவர் தோனி தலைமையில் CSK அணிக்கு வந்தது முதல் அபாரமாக விளையாடி கடந்த வருடம் 5வது கோப்பையை வெல்ல உதவினார். குறிப்பாக சிக்சர்களை பறக்கவிட்டு அதிரடியாக விளையாடும் அவர் CSK அணிக்காக அசத்தியதால் இந்தியாவுக்காகவும் கம்பேக் கொடுத்துள்ளார். இந்த நிலையில் தான் மற்ற அணிகளை விட CSK அணியில் தமக்கு முழுமையான சுதந்திரம் கொடுக்கப்படுவதாக சிவம் தூவை அவர்கள் கூறியுள்ளார். அதுவே தாம் இப்படி அதிரடியாக விளையாடுவதற்கு உதவுவதாக தூபை அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் ஆரம்ப காலங்களில் பவுன்சர் பந்துகளில் தடுமாறிய தாம் தற்போது அதனை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் தெரிவிக்கும் தூபை அவர்கள் இது பற்றி பேசியது என்னவென்று பார்த்தால், இந்த அணி மற்ற அணிகளை விட வித்தியாசமாக உள்ளது. இந்த அணி எனக்கு சுதந்திரம் கொடுக்கிறது. நானும் அவர்களுக்காக சில போட்டிகளை வென்று கொடுக்க விரும்புகிறேன். நான் அந்த வழியில் வேலை செய்து எனக்கு உதவுகிறது. எனக்கு எதிரான எதிரணியினர் ஷார்ட் பந்துகளை வீசுவார்கள் என்பது தெரியும். எனவே அதனை நான் எதிர்கொள்ள தயாராக இருந்தேன். எங்கள் அணி நிர்வாகம் என்னை அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடுவதை விரும்புகிறார்கள். நானும் அதனைத்தான் செய்ய விரும்புகிறேன் என்றும் கூறியிருந்தார். மேலும் மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கிய பின் சிவம் தூபை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த போட்டியில் CSK அணி ஃபீல்டிங்கின் போதும் தல தோனி அவர்கள் அணியை வழி நடத்தியிருந்தார். அதே போல இந்த போட்டியை திருப்பு முனையாக அமைத்த குஜராத் பேட்டர் விஜய் சங்கர் விக்கெட்டை சிறுத்தை போல பாய்ந்து கேட்ச் பிடித்து வீழ்த்தியிருந்தார் தல தோனி. இதையெல்லாம் தெளிவாக எடுத்து கூறி இந்த மேட்ச் வின்னர் ஹீரோவே தோனி தான் என்றும், அதனால் இந்த அவார்டை தோனிக்குத்தான் போக வேண்டும் என்று உருக்கமாக கூறியிருந்தார் சிவம் தூவே. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.